ஹல்லேலூயா. யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மைக் கொடுத்துருங்க. யோபு 8:7. உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? சம்பூரணமாயிருக்கும். யார் சொல்றா? யோபு சொல்றாரு பாருங்க. நிறைய பேசிட்டு வராரு தேவனை பத்தி. இங்க அப்பொழுது அங்க ஆரம்பிக்கிறது பாருங்க. சூஹியனான பில்தாத் பிரயுத்தரமாக, நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர்? எதுவரைக்கும் உடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல இருக்கும்? தேவ நியாயத்தை புரட்டுவாரோ, சர்வலோர் நீதியை புரட்டுவாரோ, அப்படி சொல்லிட்டே வராரு. நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வலோர் நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமான இருந்தியானால் அப்பொழுது அவர் உமக்கு விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபமாக்குவார் அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றாரு. ஆக்சுவலாக சூக்கியனான பில்தாத் தான் பிரதியுத்தரமாக அதை பேசிட்டு வர்றாரு. அங்கே ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். தேவனுடைய துவக்கம் அற்பமாக இருக்குது. இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா, அண்ட் தோ யுவர் பிகினிங் வாஸ் ஸ்மால், யுவர் லேட்டர் டேஸ் வில் பி அ வெரி கிரேட் அப்படின்னு. நமக்கு எப்பவுமே இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக ஏதாவது விஷயம் நடந்தால் தான் நல்லா இருக்கே, பெருசாக போய் முடியும் போல் அப்படின்னு நினைப்போம். எப்பயுமே அற்பமாக ஒரு சின்ன விஷயமா இருக்கிறத பெருசாக நினைக்க மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சைக்காலஜிக்கலாகவே ஒரு துணி கடைக்கோ இல்லை ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்கோ எங்கேயாவது போனால் எங்கள் கூட்டம் நிறையா இருக்குது, இதான் நல்ல கடை போல், இங்கே தான் நிறைய பேர் போகிறாங்க. அந்த க்ரௌட் மென்டாலிட்டி நமக்கு. யாருமே இல்லாமல் ஒருத்தன் கூட கடை வச்சுருப்பான். மேபி ஒரு ஆள் 2 ஆள் கூட அங்கே உட்காந்துருக்கலாம். நம்ம என்ன நினைப்போம்? பொதுவாக எடுத்தோன்னே யாருமே வரமாட்டேங்கிறாங்க எப்படி நினைப்போம்? அப்போ சரியில்லை போல். ஆக்சுவலாக நம்ம உள்ளே போய் பார்த்துருக்க மாட்டோம், மேபி சாப்பிட்ருக்க கூட மாட்டோம், டீ கூட குடிச்சிருக்க மாட்டோம். எடுத்தோன்னே என்ன நினைப்போம்? தப்பாக தான் நினைப்போம். அதே மாதிரி சிம்பிள் யாராவது வச்சுருக்காங்க, பெரிய ஹோட்டலில் ஒருத்தவங்க, எதை பெருசாக நினைப்பீங்க? பெருசாக நினைப்பேன். அதில் உள்ள சாப்பாடு எப்படி இருக்குது, அவன் குவாலிட்டியாக கொடுக்குறானா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதை பார்த்தோன்னே என்ன தோணும் நமக்கு? இவங்கெல்லாம் என்னத்தை தெரிய போகுது, இவங்களுக்கு என்ன தெரிய போகுது, என்னத்தை ஊற்றுறாங்களோ என்ன செய்கிறாங்களோ. இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி எந்த விஷயத்தினாலும் எடுத்துக்கலாம். ஒருத்தவங்களை பார்த்தோன்னே வெளிப்புறமாக நம்ம இதெல்லாம் ஒரு உலக பிரகாரமான கணிப்பு. ஆனால் தேவன் இதெல்லாம் உலக பிரகாரமாக கணிப்பாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், தேவன் ஒருத்தவங்க வாழ்க்கையில் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில், தேவன் சில விஷயங்களை அவங்க வாழ்க்கையில் செஞ்சிட்ருக்கான பட்சத்தில், அவங்க இன்றைக்கி அற்பமாக இருந்தாலும் அவங்க சீக்கிரமாக சம்பூர்ணமாக இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதை நம்ம கவனமாக பார்க்கணும். ஏன்னா அவர்களோடு இருப்பவர் பெரியவர். அந்த விஷயத்தில் நம்ம பார்க்க தெரிஞ்சால் உண்மையிலே நீங்கள்லாம் யார்? புத்திசாலிகள். வெளியில் இருக்கிறவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க நம்மளை. பைத்தியம் இந்த கூட்டம். சட்டத்தில் கூட மைனாரிட்டி, இந்த மைனாரிட்டி தான் உலகத்தையே கலக்குது அப்படின்னு யாருக்கும் தெரில. அதனால நிறைய பேர் ரெக்கார்டில் கூட அப்படி வெளியில் மைனாரிட்டி அது இதுன்னு சொன்னால் சலுகை கிடைக்காது, அப்படி கிடைக்காதுன்னு அப்படியே கீப்பப் பண்ணிக்கிடுவாங்க. பேர் அவங்க சில விஷயங்களெல்லாம் சர்டிஃபிகேட்லேயே மெயின்டைன் பண்ணிக்கிடுவாங்க. கடைசி வரைக்கும் இப்படியே ஓட்டுவோம். ஆண்டவருக்கு தான் இருதயம் தெரியும்ல அப்படின்னு. அதனால தான் கிறிஸ்டியானிட்டியை இந்தியா லெவலில் கால்குலேட் பண்ணி பார்த்தானா ரொம்ப கம்மியாகவே காமிக்குது. ஏன்னா 100% இப்படி தான் இருதயத்துக்குள்ளேயே வச்சு வளர்ந்துட்டு இருக்காங்க. சர்டிஃபிகேட் படி எல்லாமே வேறு மாதிரி தான் காமிச்சிட்ருக்கோம். இங்கே இருக்கிறவங்களே இப்போ கணக்கு போட்டு எங்களை சபையில் இங்கே சட்டப்படி இங்கே யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா எல்லாருமே ஊழியர் தான். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் வேணால் இருக்கலாம் மேபி, எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா உங்களுடைய சட்டப்படி, இந்திய சட்டப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி தான். அப்படி விசுவாசத்தில் மாற்றினவங்க நிறைய பேர் மாற்றிருக்காங்க. அதுக்கு நிறைய ஃபார்முலாஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் போய் பண்ணிங்கன்னா, ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணிங்கன்னா மாற்றி விடுவாங்க. மாற்றுறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஃப்யூச்சர்லேயும் இந்த உலக பிரகாரமாக இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைக்காக நமக்கு இருக்கிற அந்த பேர் மகிமை விடவே கூடாது என்றைக்குமே. அதெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய, ஏன்னா நமக்கு அது ஒரு சாட்சி. நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு ஒரு தலைமுறைகள் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள எடுத்தோன்னே உங்களுடைய லைஃப், விசுவாச லைஃப்லாம் பெருசாக தெரியாது. ரெக்கார்ட் படி எப்படி இருந்துச்சு அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும். சும்மா போல் ஏதோ போவாங்க போல் அப்படின்னு தான் மாதிரி சர்ச்சைக்கு போவாங்க போல். ஸோ நிறைய பேர் இப்படிலாம் மாற்றுறாங்க. அதுக்கு நிறைய, அதனால தான் இப்போ சில அரசாங்கங்கள்லாம் வந்த பிறகு இப்படி அடிக்கடி எல்லோரும் மாறிடுறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸை டஃப் பண்ணி வச்சுட்டாங்க. நீ போய் கலெக்டர் முன்னாடி போய் செஞ்சு நான் அப்படி தான் சொல்லி இப்படிலாம் இது பண்ணணும் வைக்கணும் நிறையா. ஏன்னா அப்படிலாம் சொன்னால் நீங்கள் போக மாட்டீங்கல்ல. அதையும் மீறி போய் மாற்றுறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இப்படி எல்லாத்தையுமே அற்பமாக நினைக்கிறவங்க, அசால்ட்டாக நினைக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் கிறிஸ்டியானிட்டியை கூட அற்பமாக நினைக்கிறவங்க இருக்காங்க. தேவனை கூட அற்பமாக அவர் சிலுவையில் பரிதாபமாக தொங்குறாரு, இவங்க அவங்க தேவனா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு பின்னால் அவர் உயிர்த்தெழுதல் நடந்தது, அதில் ஒரு மகிமை வெளிப்படுத்த யாருக்கும் தெரியல. இன்றைக்கி கூட கிறிஸ்டியானிட்டியா இந்த கேஸ்ட்டு தாங்க இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு இவங்களும் அந்த கேஸ்ட்டாக தான் இருப்பாங்களோ அப்படி தான் 99% கணக்கு போடுறாங்க. ஏன் அப்படின்னா உண்மையிலேயே இந்த கேஸ்ட் அந்த கேஸ்ட்டுங்கிறதெல்லாம் பைபிள் படியெல்லாம் எந்த கேஸ்ட்டுமே கிடையாது. அந்த காலத்தில் அவங்கவுங்களுடைய வாழ்க்கை முறைகளுக்கு ஏற்றபடி, பொருளாதாரத்துக்கு ஏற்றபடி, அவன் வசதியாக இருக்கிறவன் நான் இப்படின்னு வச்சுக்கிட்டா அவங்கவுங்க செய்கிற தொழிலுக்கு ஏற்றபடி. என்றைக்குமே சாதாரணப்பட்டவனை உலகம் மதிக்க போகிறது கிடையாது. தேவனை போல் யாராவது மதிப்பாங்களா? மதிக்க மாட்டான். தேவன் எல்லோரும் ஒரே மாதிரி நேசிக்கிறார். இப்போ என் வீட்டில் 2 பிள்ளை இருக்குது. எனக்கு மேபி 10 பிள்ளை கூட இருக்கலாம். அந்த 10 நான் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். ஏன்னா என் பிள்ளை அதில் ஒன்று ஊனா பிறக்கலாம், கண்ணும் இல்லாமல் பிறக்கலாம், கால் இல்லாமல் பிறக்கலாம், ஒருத்தர் நல்லா பிறக்கலாம். ஆனால் அந்த ஒன்றுமில்லாத பிறந்ததுக்கும் அதே பிள்ளை அதன் மரியாதை தான், இதுக்கும் அதே பிள்ளைங்கிற மரியாதை தான், இன்னும் பாசம் தான், அதுவும் எந்த வேறுபாட்டில் அதே மாதிரி தான் தேவன் பார்க்குறாரு இல்லையா? அப்படி இருந்தும் சில இடங்கள்லாம் இதெல்லாம் சபைக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, அதனால் நம்ம சபையில் அப்படி இல்லை அப்படி நினச்சிட்டு யாராவது வந்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக தேவன் வெளில கொண்டு போயிடுறாரு. அதாவது நான் கீழே இருக்கேன் அதனால பார்க்கறது இல்லைங்கிறது வேற, நான் மேலே இருந்தாலும் பார்க்கறது இல்லைன்னு சொல்கிறதான் பெரிய விஷயம். இத்தனை பேருக்கு புரியுது. கீழே இருக்கேன் பார்க்கறது இல்லை, நாங்களாம் அது மாதிரி தாராள மனசு, அது பெருசு கிடையாது. நான் டாப் மோஸ்ட்டாக இருந்தாலும் பார்க்கறது இல்லைன்னு சொல்கிறதான் பெருசு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அற்பமாக நினைக்கிறத என்றைக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சாதாரண நினைக்கும். அது கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிற ஒரு மனுஷனோட நினைக்கக்கூடாது. அந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா சம்பூர்ணமாக இருக்கும். கிரேட் அப்படின்னு மட்டும் போடல, வெரி கிரேட்னே போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? வெரி கிரேட். அதில் இன்றைக்கி என்னை யாரும் மதிக்கலை அப்படின்னு நீங்கள் ஒரு சில நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். என் வாழ்க்கையே ஏதோ ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு. இன்றைக்கி அதை பற்றி தான் தேவன் சொல்லி போடுறோம். முடிவு ரொம்ப வெரி கிரேட்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு. பக்கத்தில் உங்கள் பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப வெரி கிரேட்டாக உங்களோட எண்டிங் இருக்கும், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த ப்ராமிஸ், இந்த வாக்குத்தத்தம்லாம் உங்களே என்னை மாத்திரம் வச்சுன்னு இல்லைங்க, அவர் நம்ம கூட சேர்ந்து உடன்படிக்கை ஒன்று பண்ணியிருக்கார். நல்ல வண்டியோட சாதாரண மோசமான வண்டியை சேர்த்து விட்டால் எப்பயுமே இந்த விவசாயிகளுக்கெலாம் தெரியும், ஒரு மாடு கொஞ்சம் சொங்கியாக இருந்துச்சுன்னா கூட நல்லா பிரிஸ்காக பவர்ஃபுல்லாக இருக்கிற மாடை சேர்த்துட்டாங்கன்னா இது இழுத்துட்டு போயிடுமா. ட்ரெயின் கூட பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பெட்டியில் தான், ஒரு லாஸ்ட்டு பெட்டிலே ஃபஸ்ட்டு பெட்டி தான் இன்ஜின் இருக்குது, அது மொத்த பெட்டி இழுத்துட்டு போயிடுது. அது மாதிரி தேவன் நம்ம வாழ்க்கையில் நம்ம இழுத்துட்டு போயிடுவார். இன்றைக்கி கூட இப்படி இருக்காத, இப்படி பண்ணாத, இப்படி செய், விசுவாசின்னு சொல்கிறதே அவர் தான். ஏன் இப்படி இருக்க, உங்களை குறை சொல்கிறதுக்காக உங்களை தூண்டி விடுறாரு. நீ யாருங்கிறத புரிஞ்சுக்கோ, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும். ஏன்னா நீ உண்மையில்லாமல் போயிடுவேன், நீ எல்லாம் விளங்காமல் போயிடுவேன், இப்படிங்கிறதான் 99% உலகம் சொல்லிகிட்டு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு உன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போல் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ என்ன படித்தாலும் தேர்றது கஷ்டமாக இருக்குன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா இங்கே பார்த்தா நடக்கிறத பார்த்தா நாளைக்கே உலகம் இருக்குமா தான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் எதுவுமே இல்லாட்டாலும் நீ நல்லா இருக்க முடியும், ஏன்னா உனக்காக அப்பா நான் அவளை செஞ்சிருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் தான் இருக்கார். அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரணுங்கிறது, அதுக்கு தான் வார்த்தையை கேட்கணுங்கிறது. நீங்கள் மட்டும் இதுலேருந்து விலகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நெகட்டிவ் ஃபோர்ஸும் ரெடியாக இருக்கும் உங்களை அமுகிறது உலகத்தில். வேறு எந்த விஷயம் தேவையில்லை, உங்களை சுற்றியே ஒரு 4 பேர் ரெடியாக இருப்பாங்க. அப்படியே டவுன் ஆகி நம்மளாம் ஒன்றும் இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி இறக்கி உட்கார வச்சிடும். அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரும்போது இல்லை நான் கிறிஸ்துவில் இருக்கிறேன், நான் பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கேன், அவருடைய பலம் என்னோட பலம், என்னால் சும்மா இருக்க முடியாது, நான் ராக்கெட் வேகத்தில் பறக்க முடியும், ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற பவர் அந்த மாதிரி பவர். ஏன்னா அந்த உலகம் சில விஷயங்கள் இழுத்து கீழே இதெல்லாம் பார்க்குது, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற பெரியதுனால அவருடைய பலத்தில் நான் எல்லாத்தையும் செய்ய முடியும். இன்றைக்கி கூட நான் போய் செஞ்சிருவேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளால் முடியாதுன்னு சொல்லி தான் நம்ம வாழ்க்கை அவர் கையில் கொடுத்துருக்குறோம். ஆனால் உங்களுக்குள்ளே இருந்து செயல்பட வைக்கிறது, செயல்படு என்று சொல்லி உங்களையே மாற்றி அவரை போல உங்களை ஓட வச்சு வெரி கிரேட்டிங்காக எண்டியை கொடுப்பார் தேவன். இத்தனை பேர் இவ்வளோ தூரம் வந்ததே அவர் கிருபை தான் சொல்கிறீங்க. எந்த விதத்தில் அவர் கிருபை இல்லாமல் கிடையவே கிடையாது. இல்லைன்னா நம்மளெல்லாம் விட்டுருந்தான்னா என்றைக்கோ கதை முடிஞ்சிருக்கும் அம்பேர். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்க முடியும், துவக்கம் அற்பமாக இருந்தாலும் அப்போ ஸ்டார்ட் பண்ணுறவர் யுவர் பிகினிங் அப்படின்னா தேவன். உங்கள் வாழ்க்கையை அவர் இன்றைக்கி புது சிருஷ்டியாக ஆண்டவருக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எடுத்தோடனே நம்ம வாழ்க்கையில் அப்படியே வாக்குத்தத்தங்கள் அப்புறம் அவங்க நடந்துச்சு இப்படி நடந்துச்சுனோடனே பெருசாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே, இப்போ ஒரு 4-5 வருஷம் சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கேன், பெருசாக தெரிய மாட்டேங்குதே அப்படிலாம் நினைக்காதீங்க. அவர் துவங்கிட்டார்னா அவர் முடிப்பார். ஏன்னா அவர் அல்ஃபா, அவர் முதல், அவர் முடிவு, அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர்.
ஸோ அவர் தான் ஸ்டார்ட்டு, அவர் தான் எண்டுன்னா நீங்கள் ஏன் கவலைப்படணும்? என் வாழ்க்கை கரெக்டாக முடிஞ்சிருமான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாரா முடிப்பார். ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா முடிப்பார். ஏன்னா அவரே அல்ஃபாவாக இருக்கிறார், அவரே எண்டிங்காக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் தான் எண்டு கார்டு போடணும். நீங்களே எண்டு கார்டு போட்டாலும் வேல்யூ கிடையாது, வேறு யார் போட்டாலும் வேல்யூ கிடையாதுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? ஒருவேளை இன்றைக்கி உங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்களே சில விஷயங்களை விட்டுறலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கீங்களா? தேவன் எண்டு கார்டு போடுறவருக்கு அது உண்மையிலே எண்டு கிடையாது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா லாசரு உயிர்த்தெழுது. மரணத்தையே அவர் எண்டாக பார்க்குறது கிடையாதுங்க. நீங்கள் எண்டு கார்டு போட்டு புதைச்சி உள்ள தூக்கி வச்சா கூட அவர் வெளியில் கொண்டு வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வைக்க நல்லவர். இத்தனை பேருக்கு தேவன் பேசுகிறார் இருதயத்தில். நான் எண்டுன்னு சொன்னாதான் எண்டு, நீ ஏன் சும்மா எண்டு போடாத, வேறு யாராவது எண்டு அவ்வளோதான் வந்தாலே முடிஞ்சிச்சு சொன்னாலும் அது எண்டு கிடையாது. நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் அல்ஃபாவாகவும் இருக்கிறேன். இத்தனை பேருக்கு புரியுது? எனக்கெல்லாம் இனிமேல் ஒரு பிகினிங், எனக்கெல்லாம் இனிமேல் ஒரு ரீஸ்டார்ட்டு, எனக்கெல்லாம் மறுபடியும் அப்படிலாம் கிடைக்காதுங்க. அவர் 1000 விஷயத்தையும் தாண்டி உங்களுக்கு செய்ய வல்லவர். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குனே நமக்கு தேவன் தான் ஹெல்ப் பண்ணணும். நம்ம 2025 இருக்கோம், இதெல்லாம் அந்த காலத்திலே செஞ்சுருந்தேன்னா அப்படின்னு நீங்கள் 1008 விஷயங்கள் போகலாம். அதை மறுபடியும் உங்கள் லைஃப்பில் கொடுத்து அந்த உங்களுக்கு முன்னாடி வேகமாக ஓடிட்டுருக்கிறவங்கள விட உங்கள் லைஃப்பை வெரி கிரேட்டாக முடிக்க வைக்க பெரியவராக இருக்கிறார். சில பேருக்கு புரியுது? அவங்க தேவன் இல்லாமல் இருக்காங்க, ஆனால் நீங்கள் தேவனுக்குள்ளே இருக்காங்க. அப்போ தான் பாருங்கள் போட்டி போகிறாமல் எப்படா சும்மாவே வண்டி உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ இந்த போர்டு ஓடுதே அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பாங்க. அப்போ தான் பாருங்க தேவன் மகிமைப்படுவார். இதே சம்மந்தப்பட்ட இன்னொரு வசனமும் இருக்குது. சகரியா புக்கு, இந்த புக் ஆஃப் சகரியா, அதாவது பழைய ஏற்பாட்டிலே லாஸ்ட் போர்ஷன்ஸ்லாம் வரும், குட்டி குட்டி புக்ஸ், ப்ராஃபிட்ஸ் புக்ஸஸ்லாம். அதில் 4:10 படிங்க. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணலாம். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். செருபாபேல் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செருபாபேல் என்ன பண்ணாரு? ஒரு மக்களினுடைய அதிபதியாக இருந்து செருபாபேல் என்ன பண்ணுறாரு? இதுக்கு கூட பார்த்தோம்ல, நியூ இயர் கூட பார்த்தோம்ல, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்திலும் அல்ல ஆவியினால் ஆகும். செருபாபேல் என்ன ட்ரை பண்ணாரு? அதே இதில் கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தீங்கனாலே முன்ன பின்ன உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினால அல்லங்கிற சகரியால தானே வருது உங்களுக்கு 2025 ப்ராஃபஸி வாக்கு தத்துவம். அப்போ செருபாபேல்கிட்ட தான் அதை பேசுகிறாரு. இவங்க நிறைய முயற்சிகள் எடுத்து அங்கே தோற்று போயிடுறாங்க. அப்போ ஆவியினாலே ஆகும்னு சொல்லி அதுக்கடுத்து முடிக்கிறாங்க. என்ன நடந்தது கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்களை தூங்க விடக்கூடாது. சகரியா யாருன்னு தெரியலையே. நெகேமியா என்ன பண்ணாரு? இஸ்ரவேலினுடைய தேசத்தில் போய் கோட்டை சுவரை சீரமைச்சார். கோட்டை சுவரை சீரமைச்சது பார்த்தோம்ல, அங்கே ஃபுல்லாலாம் விழலை, ஆனால் அங்கங்கே ஸ்பாயிலாக இருந்துச்சு. அதுக்கே ரொம்ப மனசாப்பட்டு என் நாடு இப்படி கிடைக்கும், என் பட்டணம் இப்படி கிடைக்கும், சூறையாடிட்டாங்களே சொல்லி இந்த கோட்டை சுவரை சீரமைச்சு எருசலேம் டெம்பிள்ஸ் எல்லாம் சீரமைச்சு செஞ்சார். செருபாபேல் என்ன பண்ணுறாரு? அதே தான். அது இவர் பண்ணார், இவரும் சில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு. அதுக்கு இவ்வளோ தடைகள் இருக்குது. அப்போ தான் பாருங்கள் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால். ஏன்னா நிறைய எதிரிகள் வராங்க, நீ என்ன பண்ணிடுவேன்னு பார்த்துருவோம், நீ என்ன செஞ்சிருவேன்னு பார்த்துருவோம் அப்படின்னு. ஏன்னா நீ சகரியால மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குது? நிறைய பேருக்கு பைபிள் அது புதுசாக இருக்கா? 14 தானே. நீங்கள் டைம் கிடைக்கும் போது இந்த வாரம் ஃபுல்லாக டெய்லி ஒரு 2 படிங்க. நான் மொத்தம் 7 நாளில் முடிச்சிடலாம். சரிங்களா? குட்டி புக்கு தான், நல்லா ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு. இந்த செருபாபேல் என்ன பண்ணார்? ஓ, இந்த 2025 வாக்குத்தத்தம் இதில் தான் இருக்காடா அப்படின்னு. நம்ம எந்த லெவலில் பிடிச்சி வச்சுருக்கோம், வாழ்க்கை எந்த லெவலில் போயிட்டுருக்கு நமக்கே இப்போ தான் புரியுது. இப்போ தான் 6 மாதம் ஆகுது இந்த 2025 ஆரம்பித்து, ஜூலை இப்போ முடிய போகுது. அதுக்குள்ளேயும் நமக்கு செருபாபேலுக்கு அதெல்லாம் முடிஞ்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த சகரியா புக்கை படித்து அந்த வாக்குத்தத்தம் இருக்குல்ல, அப்போ எதுக்கு இந்த வாக்குத்தத்தம் செருபாபேலுக்கு கொடுத்தாரு, எனக்கும் இந்த வருஷம் கொடுத்தாரு, இதெல்லாம் உள்ளே போனால் தான் உங்களுக்கு தெரியும். அப்போ நானும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. இல்லைன்னா நியூ இயர் மெசேஜை கேட்டால் கூட தெரியும். ஒன்றும் இல்லை, இதையே நீங்கள் படிங்க. இந்த வாரத்தில் 7 நாள் இருக்கா, அதில் ஒரு 3 சாப்டர், சில இதெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். சில அதிகாரங்கள்லாம் டக்குன்னு ஒரே நாளில் முடித்தாலும் கூட நீங்கள் முடிச்சிடலாம்.
நெக்ஸ்ட் டைம் எத்தனை பேர் படிச்சுட்டு வருவீங்க? நெக்ஸ்ட் டைம் நான் வரேனா இல்லையானே டவுட்டு. சிறுபாபேலாவது சக்கரியா புக்காகுது அப்படின்னு பேசி படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? மறுபடியும் 4:10 படிங்க. அற்பமான பண்ணலாம். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். தூக்கு நூல் எத்தனை பேருக்கு தெரியும்? எங்கே யூஸ் பண்ணுவாங்க? டெக்ஸ்டைலில் தானே யூஸ் பண்ணுவாங்க தூக்கு நூல். அப்படியே திரும்பி பிரதர்கிட்ட கேளுங்க, தூக்கு நூல் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு. தூக்கு நூல் லெவல் பார்க்குறது எங்கே யூஸ் பண்ணுவாங்க? கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அவரை பார்த்து கேட்க சொன்னேன், அந்த ஃபீல்டில் இருக்கிறேன். கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறக்கா. ஸோ அது அங்கே அந்த மெஷர்மெண்ட் பண்ணுற சைஸ் கரெக்டாக வச்சுருக்கா, அளவு கரெக்டாக வச்சுருக்கா. இஷ்டத்துக்கெல்லாம் பில்டிங் கட்டிட முடியாது இல்லையா? அப்போ செருபாபேலினுடைய தூக்கு நூலில் கர்த்தருடைய கண்களில் கன்ஸ்ட்ரக்ஷனில் அங்கே இருந்துட்டு இருக்காங்க. கர்த்தருடைய கண்கள் இங்கே ஒன்றுமே பாசிபிள் சுச்சுவேஷன் இல்லை. கண்கள், தேவனுடைய கண்கள் எங்கே பார்க்குது? அங்கே போட்டிருக்கு பாருங்க, தொடர்ந்து படிங்க. கர்த்தருடைய 7 கண்களும் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். நான் ஒரு டேப் வச்சுட்டு இருக்கேன், இங்கெல்லாம் என்னத்தை வீடு கட்டி இங்கெல்லாம் என்னத்தை கட்ட போகிறோம் பார்த்துட்டு இருக்கேன். அவருக்கு பார்க்குறாரு, சந்தோஷமாக பார்க்குறாரு. ஒரு கண்ணு இல்லை, 2 கண்ணில் 7 கண். இதை பற்றி வெளிப்படுத்தின விஷயத்தில் போய் பார்த்தீங்கன்னா 7 சபை இதெல்லாம் நிறையா இருக்கும். அதுக்குள்ளே போனால் நிறைய டீட்டெயில் ஆகும். அப்போ தேவன் சந்தோஷமாக பார்க்குறாரு. இந்த விஷயம் நடக்க போகுது, இந்த விஷயம் நடக்குது. தேவன் விஷயத்தில் இருக்கிறார், சந்தோஷப்படுறாருன்னு அது யாராலங்க தடை செய்ய முடியும்? உங்கள் வாழ்க்கையும் பார்க்குறாரு, சந்தோஷமாக பார்க்குறாரு. 7 கண்கள். அது எப்படியா? பூமி எங்கும் உலாவி திரிக்கிற கண்களுங்க. உங்களை பார்த்து நீங்கள் செய்கிற விஷயத்த சந்தோஷப்படுது. அது இப்போ அற்பமாக இருக்குது, ஆனால் தேவன்பா சந்தோஷப்படுறாருன்னா அது எவ்வளோ பெரிய எண்டிங்காக இருக்க போகுதுன்னு அர்த்தம். இத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? மறுபடியும் அந்த 4:10 எல்லாருமே சேர்ந்து படிங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை? ஆமென். இன்னைக்கு உங்கள் லைஃப்பை நீங்களே அற்பமாக நினைக்கலாம், ஆனால் உங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் தேவன் துவங்கி இருக்கிற அந்த காரியத்தை பார்த்து தேவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் துவங்கி இருக்கார். எத்தனை பேர் என் வாழ்க்கையில் தேவன் புது லைஃப்பை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறீங்க? எத்தனையோ நல்ல விஷயங்கள் எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், அது இப்போ ஒன்றும் பெருசாக தெரியலையேங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணவர் முடிப்பார், துவங்கினவர் முடிப்பார். அவர் நடுவில்லாம் விட்டுட்டு போக மாட்டாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்க, பிஸ்னஸ்லாம் நடுவில் விட்டுட்டு போயிடுறாங்க, வாழ்க்கையிலே நடுவில் விட்டுட்டு போயிடுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் விட்டுட்டு போயிடுது. என்னங்க கடைசி வரைக்கும் வருவேன்னு சொன்னீங்க, இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களேங்க, என்னங்க பண்ணுறீங்க, என் சூழ்நிலை அப்படின்றாங்க, இல்லை இனிமேல் உன்னை நம்ப முடியாதுன்றாங்க. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை. அவருக்கு ஒன்று தான் தெரியும், யாரையுமே கைவிடவே தெரியாது எந்த விஷயத்துலேனாலும் சரி. ஏன்னா அவருக்கு ஃப்யூச்சர்னு தெரியும், இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்ந்து முடிக்க போகிறோன்னு தெரியும். ஆனால் அவர் அன்பு மாறாது. அங்கே தான் நமக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டவரே ரொம்ப நன்றி, நான் தேறிடுவேன். நான் அவரை விட்டுட்டு ஓடினாலும் அவர் அன்பு மாறாமே இருக்குது. ஆமென். இதுக்கு ஆதாரமாக அதனால் இன்னிலேருந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள், எனக்கு தெரியுது லைட்டாக என் லைஃப்பில் ஒரு சின்னதாக ஒரு டாட் அளவுக்கு, இந்த லேசர் லைட்லாம் வச்சு சின்ன பிள்ளைகள் விளையாடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரே இந்த பொட்டு அளவுக்கு தான் அந்த லைட்டு தெரியும். இந்த மாதிரி தாங்க லைட்டாக என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை, ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை பெருசாக நினச்சி நன்றி செலுத்துங்க. ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு என் வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தா எத்தனை பேர் சொல்கிறீங்க? 100% நடக்கும். ஏன்னா அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும், முடியாத சாத்தியமாகும். இல்லை எனக்கே தெரியுது நிறைய நல்ல விஷயங்கள் லைட்டாக அப்படியே ஆரம்பித்த மாதிரி தெரியுது, ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேங்க அப்படிங்கிறவங்க கூட நடக்கும். ஏன்னா அவர் அப்படி தான். சிலருக்கு மிராக்கிள்ஸ் மூலமாக யாருங்கிறத காமிச்சு பெரிய பெரிய பிரேக் த்ரூஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து பெரிய பெரிய ப்ராசஸ்லாம் எடுத்தோன்னே டக்குலாம் நடக்காது. நம்மளை டியூன் பண்ணி நம்மளை பொறுமையாக கொண்டு மெச்சூர் பண்ணி பெரிய பெரிய காரியங்களை கொண்டு வர்றதுக்கு நம்மளை அழகாக கொண்டு போவார். ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்தை கூட நீங்கள் அசால்ட்டாக நினச்சிடாதீங்க, அதனுடைய முடிவு வெரி கிரேட்டாக இருக்கும். அதுக்கு ஆதாரமாக 1 ராஜாக்களில் பாருங்கள், நம்ம எலியா வச்சு நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 18
18ஆம் சாப்டரில் என்ன வருது, என்ன விஷயங்கள்லாம் நடக்குது? எல்லாருக்குமே 1 ராஜாக்கள் 18நாலே நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியணும். எலியானாலே என்ன மிராக்கிள் ஞாபகம் வருது? அதுதான் அந்த 18ல் வருது. 1 ராஜாக்கள் 18ல் என்ன வருது? அந்த அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 38 39 வரைக்கும் நடந்து முடிஞ்சிருது. சரிங்களா? 1 ராஜாக்கள் எடுத்துக்கோங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் 455 ஆட்ட பைபிள் இல்லைன்னா இங்கே கூட பைபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வேணும்னா வாங்கி படிங்க. 1 ராஜாக்கள் 18ல் 455 பக்கத்தில் 39 வரைக்கும் 39ல் என்ன போட்டிருக்கு? ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அந்த மிராக்கிள் நடந்துச்சு. என்னங்க மிராக்கிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எலியா தேவனை எப்படி கூப்பிட்டு வானத்துலேருந்து அக்னி இறக்கி தான் அந்த மெய்யான தேவன் காமிச்சாரு. அப்புறம் இப்போ இவ்வளோ பெரிய அதிசயம் அற்புதம் நடந்துருச்சு. இப்போ நீங்களே அந்த விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா அப்படி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்கள் தான் இப்போ எலியாட்டத்தில் இருக்கீங்க. இப்போ சென்னையில் உங்கள் பேச்சு தான் நடந்துகிட்ருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? சந்தோஷமாக இருக்கும். ஒரு பிரியாணியை போட்டு சாப்பிட்ருவேன் சிஸ்டர் அப்படின்றீங்களா? எப்படி உங்களை நீங்கள் ஃபீல் அப்படியே மாசு ஹீரோடா டே பார்த்தேன் எனக்கா கடவுளே மேலேருந்து பண்ணி, அது சேலஞ்சு, சாதாரண ஓப்பன் சேலஞ்ச். அவ்வளோ பேருக்கு முன்னாடி, குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு முன்னாடி ஓப்பன் சேலஞ்சு. ராஜா வேறு பார்த்துட்ருக்காரு. அந்த காலத்துலலாம் ஏதாவது தப்பு நடந்தால் உடனே தலையை வெட்டிடுவாங்க. அவ்வளோ முக்கியமான விஷயம் எனக்கு ஜெயிச்சிட்டீங்க தேவனோட நாமத்தில். உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு? அக்கினியே இறக்கி தான் யாருன்னு காமிச்சிட்டாரு. எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கடுத்து என்ன நடக்குது பாருங்க. எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அப்படியே பிடிச்சி வெறி பிடிச்சி எல்லா பாகாலின் தீர்க்கதரிசி வெட்டி போடுறாரு. அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் வெட்டி போட்டான். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, ஆகாப்னா ராஜா, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. ஏன்னா மழை வராதுன்னு சொல்லி எலியா சொன்னதுனால 3 வருஷத்துக்கு மேலே மழை வரல. நான் சொல்கிற வரைக்கும் மழை வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதே போல் வரல. அதனால தான் பஞ்செல்லாம் நடக்குது. சகரியா வீட்டுக்கு, சாரிபாத் விதவையின் வீட்டுக்கெல்லாம் போகிறாருல, அந்த இன்சிடெண்ட்லாம் நடுவில் நடக்கும். ரொம்ப பஞ்சமாக போச்சு. சரி, ஆனால் காமிக்கிறதுக்காக தேவன் என் மூலமாக அடுத்து மழை பெய்யட்டும்னு சொன்னால் தான் பெய்யும். நீ ராஜாவா இல்லை அவர் ராஜாவான்னு பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்போ போய் சொல்கிறாரு, சரி ஆகாபே நீ போ, சீக்கிரமாக என்ன கேட்க போகுது, போய் நல்லா சாப்பிடு, பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. ஆஹா போஜனமானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பருவத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே பட குனிந்து அவ்வளோ தூரம் தன்னை தாழ்த்தி ஜோம் பண்ணுறாரு. தன் ஊழியக்காரனை நோக்கி, ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போதே சர்வன்ட் ஒருத்தர் இருக்காரு, நீ போய் சமுத்திர முகமாய் பாருண்டா. இப்போ எதுக்காக ஜோம் பண்ணுறாரு? மழை பெய்யணும்னு சொல்லி. சரியா? மழை 3 வருஷத்துக்கு மேலே வரலை. இப்போ பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி ஆகாப் ராஜாட்ட என்ன சொல்லிட்டாரு? ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ போய் சாப்பிடு, அடுத்து ரெடியா. என்ன அத்தாரிட்டி பாருங்க. இங்கே நமக்கு வானிலை ஆராய்ச்சி சொன்னால் கூட நம்ப முடிய மாட்டேங்கி. அப்படித்தான் சொல்லுவாங்க, பெய்யவே பெய்யாதுங்க. ஆண்டவரே சொன்னால் கூட அதெல்லாம் அப்படியா, இங்கே வெயில் அடிச்சிட்டு இருக்கு, இவர் வேறு மழை பெய்யுன்றாரு அப்படின்னு. நம்ம சூழ்நிலை நிறைய வாழ்க்கையில் அப்படி தான் சொல்லுவார். பாரு என் காரியங்கள் மாறும், பாரு என் வாழ்க்கையிலே ஆண்டவரே, சூழ்நிலையை பார்த்து அப்படியா தெரியுது. ஆனால் தீர்க்கதரிசி அப்படிங்கிறதுக்கு எப்பயுமே பைபிள் ஒரு வேல்யூ இருக்குது. அவர் சொல்கிறார், நான் தேவனோட சமூகத்தில் இன்னும் உன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அதனால் தீர்க்க தரிசன ஊழியங்கள் நம்மளோடலாம் அப்படி தான். அதனால் அவங்களாம் ரொம்ப நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தூரம் தேவன் என்ன கொடுத்துருப்பாருன்னா அனாட்டி கொடுத்துருப்பா. சேம் டைம் அவங்களுக்கு ப்ளஸ்ஸும் இருக்கும், ஒரு சைடு மைனஸும் இருக்கும். ஏன்னா அந்த மாம்சம் அப்பப்போ செயல்படும். இதுக்கு அடுத்தலாம் அவங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் தெரியும். இந்த பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டதுனால எசபேலுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு இந்த எலியா தலையை வெட்டாமல் விட மாட்டேன்னு சொன்னோனையும் இப்பேற்பட்ட பயங்கரமான அப்படியே இருந்தவர் எப்படி ஆகிட்டார்? பயந்து போய் காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டார்லாம் தெரியும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா, அதனால தான் யாக்கோப்புன்னு நினைக்கிறேன், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். மழை பெஞ்சது, பெய்யாமல் இருந்தது. அடுத்து கருத்தா ஜெபம் பண்ணால் மழை பெஞ்சிச்சின்னு சொல்லி வசனமே போட்டிருக்கு. அப்போ அங்கே ஒரு முக்கியமான வேர்டு, நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும். எலியா என்பவன் நம்மை போல, அவர் தீர்க்கதரிசி தான், ஆனால் நம்மளை போல பாடுள்ள மனுஷன் என்ன, நம்மகிட்ட இருக்கிற அதே வீக்னஸ் அவர்கிட்டையும் இருக்குது. சில நேரம் விசுவாசத்தில் அப்படியே டாப்பில் போகிற மாதிரி இருக்குது, 4th கியர் அப்படியே அடிச்சுட்டு போகுது. சில நேரம் அப்படியே படுத்துறது, வண்டி பிரேக் டவுன் ஆகி
ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் அதெல்லாம் வச்சு இப்படி போயிட்டேப்பா உன்னைய நம்பினேன்னு அப்படிலாம் சொல்லவே மாட்டார். நம்மளுடைய இயல்பை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற தேவன். உங்களை அப்படியே நேசிக்க பக்கத்தில் பா சொல்லுவோம், உங்களை அப்படியே நேசிக்கிறவர் இந்த இயேசு மாத்திரம்தான். ஆமென். உன்னையெல்லாம் நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீ எல்லாம் 100 மார்க் எடுப்பேன்னு நினச்சேன்டா, உன்னை எப்படி சொல்லி கொடுத்து இப்படி வந்து நிற்கிறேன் மரசாம்பர மாதிரி அப்படின்னு அவங்க சொல்லலாம். பிள்ளைகளாம் நீ எல்லாம் பெருந்து நாளைக்கு வேலை செஞ்சு என்னை அப்படி காப்பாற்றவே நினச்சி இப்படி உட்காந்துருக்கேன்னு அவங்க சொல்லலாம். தேவன் ஒரு நாள் உங்களை பார்த்து இப்படி சொல்ல மாட்டார். என்ன சொல்ல என்கரேஜ் பண்ணுவார், நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ யார் தெரியுமா, உனக்குள்ளே இருக்கிற பவர் என்ன தெரியுமா அப்படி சொல்லி என்கரேஜ் பண்ணி உங்களை பெரியவளை கொண்டு வருவார். சில நேரம் கடிந்து கொள்ளும் போது கூட நீ உன் வேல்யூ தெரியாமல் இப்படி இருக்கிறேன் அப்படி தான் சொல்லுவார் ஒழிய உங்களை வந்து மட்டுப்படுத்த மாட்டார். உங்களை வந்து விளங்காது, ஆகாது, உருப்படாது, தண்டச்சோறு இப்படிலாம் நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் திட்டு கேட்குற மாதிரிலாம் சொல்ல மாட்டார். இது வந்துட்டா ராசி இல்லாதவ, இந்த கட்டவ, அது கட்டவ, 1000 விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா. இது பிறந்த நேரமே சரியில்லை, இது மூஞ்சில் முழிச்சாலே விளங்காது, இப்படி எத்தனையோ விஷயங்கள் நமக்கெல்லாம் டைட்டில்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க இந்த உலகம். தேவன் ஆனால் உருவாக்குனவர் சொல்லணுங்க நீ சரியில்லைன்னு சொல்லி. அவர் சொல்கிறார், நீ எனக்கு பிரியமானவர், உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஒவ்வொன்றை பார்த்து பார்த்து படிச்சிருங்க. நீ என்னுடைய செல்லம். குழந்தையெல்லாம் பிறந்த போது என்ன பண்ணுறாங்க, ஒரு வயசுக்கு என்னென்ன பேரோ வச்சு கூப்பிடுவாங்க. பூச்சிக்குட்டி, பட்டுக்குட்டி, கண்குட்டி, என்னென்ன வாயில் வரும். அதுக்கடுத்து தான் அந்த கோவம் வந்து சேட்டை பண்ணும் போது தான் எருமாடு எல்லாமே அடுத்து வரும். ஐயோ கண்ணே மணியே முத்தே தங்கம் வைரம் அப்படின்னு சொல்லாததெல்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வயசு வரைக்காவது சொல்லி கொஞ்சுவாங்க இல்லையா. அப்படி கூட கொஞ்சினது இல்லையா? பார்க்குறவங்களாம் பார்த்தா பரிதாபமாக பார்க்குறீங்களே. இல்லைங்க எங்களெல்லாம் அப்படி கொஞ்சினது இல்லை அப்படின்னு. பரவாயில்ல, தேவன் உங்களை ரொம்ப கொஞ்சிறாரு நான் சொல்கிறேன். ஆமென். நீங்கள் உண்மையிலேயே பைபிளை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த ஹக்கு இந்த கொஞ்சம்லாம் கேட்டுட்டு மட்டும் நீங்கள் காலையில் வேலைக்கு போயோ காலேஜுக்கு போயெல்லாம் பாருங்கள், அன்றைக்கி ஃபுல் டே உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அப்படிலாம் இல்லாதனால தான் பாருங்கள், லைட்டாக எவனாவது நான் கொஞ்சம் சொல்லிட்டா கூட அப்படி டவுன் ஆகி போயிடுது புஷ்ஷுன்னு. இன்றைக்கி சுவிசேஷம் சொல்ல தான் போனேன், இன்றைக்கி என்னையே மனசை காயப்படுத்திட்டாங்க. நான் போய் என்னது சுவிசேஷம் சொல்ல, நானே 4 பேர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணணும் போல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது டவுனில். அதனால தான் இங்கே இவர்கிட்டருந்து பலப்படுத்திட்டு ஸ்ட்ராங்காக நீங்கள் போனீங்கன்னா அங்கே 1008 நெகட்டிவ் ஃபோர்ஸ் ரெடியாக இருக்கும் உலகத்தில் நம்மளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அங்கே ஃபுல்லாக நீங்கள் கவுண்டர் பண்ணி அவங்களுக்கு உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் என்ன பண்ணிட்டு வரலாம், ரிலீஸ் பண்ணிட்டு வரலாம். எத்தனை பேருக்கு புரியுது? அதுக்கு தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கார், என்னையை சூஸ் பண்ணியிருக்கார். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நெகட்டிவிட்டியில் இருக்காங்க. தேவன்கிட்ட மட்டும்தான் பாருங்கள் நிறைவு இருக்குது, சமாதானம் இருக்குது, அன்பு இருக்குது, வாழ்வு இருக்குது. அதை உங்கள் மூலமாக கொடுக்க விரும்புகிறார். அப்போ இங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த எலியா இப்படிலாம் இருந்தார், இப்படி நடந்துச்சு, அதனால் உங்கள் வீக்னஸை பற்றி கவலைப்படாதீங்க, ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு வரேன். ஸோ இங்கே வந்து வேலைக்காரன்ட்ட சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணுறாரு, பவுல் டவுன் போட்டு பண்ணிட்டு, எப்பா போய் ஏதாவது சைன் தெரியுதா பார்த்துட்டு வா, நான் ஜோம் பண்ணிட்டேன். எவ்வளோ ஒரு விசுவாசம் பாருங்கள். ஜோம் பண்ணிட்டேன், உடனே போய் வானத்தை பார்த்துட்டு வா, நான் சொன்னால் அங்கே நடக்கும். அங்கே பாருங்கள். ஆனால் அவர் என்ன ஃபீட்பேக் கொண்டு வர்றாருன்னு பாருங்கள், படிங்க. 43 தன் ஊழியக்காரனை நோக்கி என்ன சொன்னார், நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். என்ன சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு சொல்லியிருக்கணும், ஆமோரா எலியா வந்துக்கிட்டு இருக்கு, பெரிய கருன்னு மேகம் வருது அப்படி சொல்லி. இங்கே பார்த்து என்ன பயங்கரமாக ஜோம் பண்ணுற மாதிரி அங்கே ஒன்றையுமே காணோம். எப்படி இருக்கும் உங்களுக்கு? சரியில்லை போலையே. அடுத்து நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். என்ன சொல்லிட்டாரு, அது வர்ற வரைக்கும் நான் விட போகிறதில்ல. 7 நாளே பைபிள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நம்ம ஹோல். அதாவது 7 நாளே அன்லிமிட்டடு நீ பார்த்துட்டே இரு. ஆனால் நான் ப்ரேயர் பண்ணுறது விட போகிறதில்ல, ஆண்டவர் கொடுக்க போகிறது விட போகிறதில்ல. நீ வர்ற வரைக்கும் நீ பார்த்துட்டே இரு, அதான் உன் வேலை. சில பேருக்கு புரியுது. நம்ம இங்கே டவுன் ஆகிட்டு வரலையா, அப்படியா இன்னும் தெரியலையே, ஆண்டவர் சொன்னார் நீ சொன்னால் நடக்கும்னு அப்படி சொல்லலை. வர்ற வரைக்கும் நீ பார்த்துக்கிட்டே இருங்கிற. நீங்கள் உங்களை சுற்றி கூட என்ன ஒன்றும் பெருசாமோ போனன்ற விசுவாசங்கிற வாக்குத்தத்தங்கிற ஒன்றும் நடக்கிற வரைக்கும் நீ பார்த்துக்கிட்டே இரு. எங்கேயும் ஊரை விட்டுலாம் போயிடாத, கூட இருந்து பாருன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சிலர்லாம் ஐயோ இவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு நம்ம எங்கே ஓடி போய் எஸ்கேப் ஆயிடலாமா அப்படிலாம் நினைக்கிறாங்க. கூடயே இருந்து பார்த்துட்டே இரு, நடக்க போகுது பாருன்னு சொல்லணும். அதுதான் விசுவாசம். அவர் என்ன சொல்கிறாரு, 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். பார்த்துட்டு இப்போ ஒரே ஒரு ஐயோ இந்த ஆள் வேற விட மாட்டார் போல, நல்லா போய் பார்த்துட்டு வா, ஏன்னா இந்த ஆளுக்கு வேற சர்வெண்ட்டாக இருக்கிறோம், அப்புறம் சம்பளத்தை பிடிச்சிட்டாருன்னு அதுக்காவது ஏதாவது நல்லா போய் டெலஸ்கோப் வச்சா பார்ப்போம். அப்புறம் ஏலாம் அதோட இதுக்கும் போய் கரெக்டாக சொல்லிடுவோம், நிஜமானே வந்துட்டேன்,
ஆனால் ரொம்ப பெரிய மேகலை, இவ்வளோ பெரிய வானத்தில் உங்கள் கை என் கை உள்ளங்க இவ்வளோங்க இருக்குது, இவ்வளோதான். இந்த சைஸில் உன்னை கண்டுபிடிச்சிட்டார். யார்? சர்வெண்ட்டு. கண்டுபிடிச்சி இன்ஃபர்மேஷன் யாருக்கு வருது? அதாவது நீங்கள் கூட இப்போ பாருங்கள், வெளியில் போய் பாருங்கள், மேகங்கள் எப்படி இருந்தால் மழை வருதுன்னு நினைப்பீங்க? கருப்பாக இருக்கணும், இல்லை ஒரு மாதிரி கிளைமேட்லாம் மாறி ஓரளவு உங்கள் இந்த அளவுக்கு மேகத்தை எங்கேயாவது பார்த்து நம்பியிருக்கீங்களா? உங்கள் கை, உள்ளங்கை ஒரு ஓரமாக எங்கேயாவது லைட்டாக அப்படி தெரியுதுன்னா மழை வரப்போகுது. அதில் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, சிறிய மேகம் எழும்புகிறதுன்னா அப்பொழுது அவன் நீ போய் என்ன சொல்கிறாரு? ஆகாபை நோக்கி. ஆகாப் யாரு? ராஜாட்ட போய் சொல்லு. என்ன சொல்லு? மழையுமை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். என்ன சொல்கிறாரு? வேமா வண்டி எடுத்து கிளம்பு வீட்டுக்கு, மழை வந்து உன்னை ஸ்டாப் பண்ண அப்படின்னா என்ன அர்த்தம்? வெள்ளமே வரப்போகுது, நீ வேமா போய் வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பா, போய் உட்காந்துக்கோ. இத்தனை பேருக்கு நிறைய விஷயங்கள் இருதயத்துக்குள்ளே ஓடு. நம்மெல்லாம் எப்படிடா பேசிக்கிட்டு இருக்கோம்? அவங்கவுங்களுடைய மனசாட்சி அவங்கவுங்களுக்கு பதில் சொல்லட்டும். நான் யாரையும் பார்க்கல, நீங்களும் கட்டிக்கிறாதீங்க. உங்கள் வாயை நீங்கள் யாரும் இப்படிலாம் பேசினேன்னு சொல்ல வேண்டாம். ஆனால் நீங்கள் எப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேசுகிறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, மற்றவங்கள்ட்ட நீங்கள் எப்படி நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்கிறீங்க, உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கணும். கையளவு மேகம் அவ்வளோ பெரிய வானத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டாட் அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இந்த கையளவுக்கு பார்த்துருந்தா கூடனே அதை வச்சு இவர் எப்படி சொல்கிறாரு? ராஜாட்ட போய் சொல்லு. அதுக்கு முதல் அதிகாரம் பயங்கரமாக. ஒருவேளை பெய்யாமல் அந்த கையளவு மேகம் கொஞ்ச நேரத்தில் திடீர்னு வெயில் அடித்து கரைஞ்சிருச்சுன்னா தோணுமா இல்லையா? கொஞ்சம் 2 தூரலாவது தூரட்டும்பா, போய் அப்புறம் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம் நினைப்பீங்களா? ஆண்டவர் 2 தூரல் காமிங்க, என் மேலே ஒரு தூரல் கூட படலை, நான் எப்படி மழை பெய்யுதுன்னு சொல்ல முடியும்? நீங்களாம் அப்படி கிடையாதோ? நம்ம தூரிக்கிட்டு இருந்தாலே நின்றுது கொஞ்ச நேரத்தில். அவர் என்ன சொல்கிறாரு? வானம், அதாவது மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு. அப்படின்னா என்ன? மழை பெஞ்சு நீ நடுவில் வழியில் நின்றாத அந்த அளவுக்கு மழை பெய்ய போகுது. ரதத்தை பூட்டி அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. இவர் சொன்னது கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் என்ன விசுவாசம் என் பிள்ளை எப்படி பண்பது பாரு. கட ஒரு 3 வருஷம் பெய்யாத மழைங்க. அந்த கொஞ்ச நேரத்தில் பாருங்க என்ன போட்டிருக்கு? வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை. ஆஹா, ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். யார் பேச்சை கேட்டதுனால இஸ்ரேலுக்கு போய் கரெக்டாக போய் ரதத்தில் ஏறி போயிட்டாருன்னா இல்லைன்னா மாட்டியிருப்பார். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். இவர் கர்த்தரோட இதெல்லாம் நிறைய சூப்பர் நேச்சுரல் இன்ஸ்டன்ஸ் கொண்டு போய் ஆவியில் கொண்டு போகிற இடத்துல இன்னொரு இடத்துல வைக்கிறதெல்லாம். இங்கே என்ன சொல்கிறேன்னா, இப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் கையளவு மேகம் போல் சில விஷயங்கள்லாம் தெரியுது. எனக்கு லைட்டாக தெரியுதுங்க, ஆண்டவர் ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மாதிரி, என் வாழ்க்கையில் ஏதோ நல்லதுன்னு ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக தெரியுதுங்க அப்படின்றீங்களா? நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? பெரிய அளவுக்கு ஆசீர்வாதம் வருது, இடங்கொள்ளாமல் போக மட்டும் தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு, ஆனா போட்டுட்டாரு, எழுதிட்டாரு, என் வாழ்க்கையில் ஸ்டார்டிங் வச்சுட்டா, பேனாவை வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டாரு, எழுதி முடிக்கிற வரைக்கும் விட மாட்டாரு. இங்கே தலை எழுத்தெல்லாம் எத்தனை எழுத்து எழுதியிருந்தாலும் அதை எரைஸ் பண்ணி ரத்தத்தை வச்சு புதுசாக எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. இல்லைங்க, இப்போ தான் லைட்டாக தெரியுது, எதுக்கு எல்லாத்துலேயும் சொல்லிக்கிட்டு? நீங்கள் ராஜாட்டெல்லாம் போய் சொல்ல வேண்டாம், பக்கத்தில் விசுவாசமாக இருக்கிற 4 பேர்த்திட்ட முதல் சொல்லுங்கள். விசுவாசிக்காதவங்களோட போய் சொல்ல வேண்டாம், ஏன்னா நம்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சுவாசிக்க ஒரு 4 பேர்கிட்ட இல்லைங்க நான் நல்லா இருப்பேன், எனக்கு சில விஷயங்கள் எனக்கு மனசில் படுது, ஆண்டவர் சில சயின்ஸை காட்டியிருக்காரு, 100% நல்லா இருப்பேன். இப்போ ஒரே துளி அளவுக்கு கூட, மழை துளி அளவுக்கு கூட என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கலாம், ஆனால் பெரு வெள்ளம் வருது, பெரும் முயல் வருது, கடல் அளவிற்கு பெரிய ஆசீர்வாதங்கள் கடல் தண்ணி அளவுக்கு வருது, அது காய் மட்டும் நான் ஓய மாட்டேன்னு சொல்லணும். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. ஒருவேளை எலியா பார்த்துட்டு இவ்வளோண்டு மேகந்தான் வருதா, நான் இப்படி ஜெபம் பண்ணேன்ப்பா, கூட கொஞ்சம் தெரியலையா உனக்கு, ஒரு பெரிய பலூன் சைஸில் கூட தெரியலையா? இல்லை, ஐயோ நடக்க போதும் அப்படிலாம் நினச்சிருந்தா இவ்வளோ பெரிய இது வந்திருக்கா. ஏன்னா நம்மளுடைய அவிசுவாசமே சில அற்புதங்களை தேவையில்லாமல் தடை செய்யும். இன்னைக்கு எலியாவை பற்றி இன்னைக்கு நீங்கள் நானும் இவ்வளோ ஆச்சரியமாக பேசிகிட்டு இருக்க காரணம் என்ன? இந்த இன்சிடெண்ட். இத்தனை பேருக்கு அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்னா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே நேரத்தில் பலவீனம் இல்லாதவர்கள் கிடையாது. நான்லாம் அப்படி இல்லைங்க, அப்படியே டவுன் ஆயிடுது. ஊழியக்காரங்க நாங்களே டவுன் ஆயிடுறோம், அப்போ மேலே ஏறுறோம். ஓப்பனாக சொல்ல போனால் அதுதான் உண்மை. தீர்க்கதரிசியே இப்படி தான்னா பார்த்துக்கோங்க.
இயேசுவே இந்த உலகத்தில் வந்து ஏன் ஒரு செகண்டில் இந்த பாத்திரம் நீங்க குடும்பம் நீங்கட்டும்னு சொன்னாருன்னா, நம்மளுடைய சாயலில் வந்ததுனால ஒரு மனுஷன்ட்டு இருக்கிற பலவீனங்களை சுமந்து தீர்க்கும் போது நம்மளுடைய எல்லா வகையிலும் அவர் சோதிக்கப்பட்டார்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதன் வழியும் கடந்து போனதுனால தான் அதை எழுதி வச்சிருக்கு. ஆனால் சின்ன வயசில் நினைப்பேன், அது எப்படி ஆண்டவர் இப்படி சொல்லுவார், சொல்ல மாட்டார், அவர் ஆண்டவராச்சே, அவர் எப்படி இந்த விஷயத்த சொல்லுவார், இதுக்கு தான் வந்தார், வந்துட்டு இதை எடுக்க போடுமானால் எடுக்கட்டும். அந்த இடத்துல 100% மனுஷனாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறார். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால நமக்கு கூட ஆண்டவரே, நாங்களே எத்தனையோ நேரங்களில் முடியல ஆண்டவரே, ஊழியத்தில் முடியல, எத்தனையோ நான் நினச்சது பொய் சொல்ல, இல்லைன்னா பொய் சொல்கிறேன்னு ஒருத்தன். நானும் எப்பயுமே 100% ஃபுல் ஃபார்மில் இருப்பேன், அக்கினி இறக்கல ரெடியாக இருப்பேன் அப்படின்னு. யானைக்கும் அடி செருக்குன்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் சில நேரங்கள் டவுன் வரத்தான் செய்யும். உடனே கடவுள் உங்களை விட்டு போயிட்டாருன்னு இல்லை, உடனே கடவுள் உங்களை வெறுத்துட்டாருன்னு இல்லை, கடவுள் இனிமேல் உனக்கு போய் நான் செஞ்சேன் பாரு அப்படின்னு நினைக்கவே மாட்டார். பலவீனத்தில் தான் பலன் பூர்ணமாக விளங்கும். அந்த நேரத்தில் பிள்ளை பாவம் ரொம்ப சோர்ந்து போச்சுன்னு கூட கொஞ்சம் 2 இட்லியை ஊட்டி செஞ்சு உங்களை பலப்படுத்துகிற தேவன். தயவுசெய்து ஒரு இடத்துல கூட அவர் உங்களை தப்பாக எடுத்து என்னை கொஞ்சம் முதல் தப்பு தான் எடுத்துருவாரோ, பாசம் குறைஞ்சிருமோ, இனிமேல் என்னை நம்பி பெரிய பொறுப்பை கொடுக்க மாட்டாரோ அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம சாகிற வரைக்கும் எப்படி போகிறோம் இருக்க போகிறோம்லாம் தெரிஞ்சிருந்து தான் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகும் உன்னை கைவிடுவது. எனக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க கூட நடுவில் எத்தனையோ விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கும், இவங்க இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு. ஆண்டவர் ஆனால் நான் சொல்கிறேன், அவர் அன்பு மாறவே மாறாது. ஏன்னா நீ அப்படி தான், ஆனால் நான் அப்படி தான், நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறாத அவர். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். தயவு செய்து உங்கள் லைஃப்பில் இருக்கிற இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேர் லைஃப்பில் நிறைய விஷயங்கள், செடி கூட நீங்கள் விதையை போடுறீங்க, அழகாக அப்போ தான் பச்சை பசேன்னு ஒரே ஒரு சின்ன லீஃப் தெரியும். விதையிலேருந்து எத்தனை பேர் மண்ணிலேருந்து செடி வரதை பார்த்துருக்கீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பார்த்துருக்கீங்க? அப்படியே பழத்தோடு வெளியில் வருமா? சின்னதாக தெரியும். வீட்டில் கூட ஒரு யூசன்த்ரோ டப்பாவில் கடுகை மட்டும் போட்டு கூட பாருங்கள், சின்னதாக தெரியும். இது போய் என்னைக்கு பெருசாக வந்து தூக்கி போட்டிங்கன்னா அவ்வளோ முடிஞ்சு போயிடுச்சு. எதுக்கு சொல்கிறேன், நிறைய பேர் அப்படி தூக்கி போட்டுறாங்க, நிறைய பேர் அது மேலே இன்னும் கொஞ்சம் தேவையில்லாம் இதெல்லாம் என்னைக்கு முடிஞ்சு கசக்கி போட்டுறாங்க. தேவன் சொல்கிறாரு, அதை நீ நன்றி செலுத்து. என்ன சொல்கிறாரு, விசுவாசித்து. எலியா என்ன சொல்கிறாரு, பெரிய அளவுக்கு மழை வரப்போகுது, ரெடியாரு, ஆகாப் ராஜாட்ட போய் சொல்லு, நீங்கள் நன்றி செலுத்துங்கன்னு நான் சொல்கிறேன். பெரிய அளவு காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்க போகுது, அற்பமான ஆரம்பம் மாதிரி என் வாழ்க்கையில் இருக்கலாம், அசட்டை பண்ண மாட்டேன். நான் அசட்டை பண்ணக்கூடாது, மற்றவங்க பண்ணால் கூட. ஏன்னா உங்கள் விசுவாசம் தான் தேவன் பார்க்குறாரு, மற்றவங்க என்ன நினைக்கிறான்னு அவர் பார்க்கல. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன்னு தான் சொல்லியிருக்காரு. எனக்காக 10 பேர் சேர்ந்து நம்பணும்னு சொல்லியிருந்தா என் வாழ்க்கை கேள்விக்குறி தான். ஐயோ அவங்கெல்லாம் என்னைக்கு நம்பி என்னைய நம்பி எவனுமே நம்ப மாட்டான், உங்களே நம்ப மாட்டான், வீட்டில் இருக்கவங்க கூட நம்ப மாட்டாங்க, ஆண்டவர் தான் நம்புவார் நம்மள. ஆனால் நான் உன்னை நம்புறேன்னா நீ நம்புன்றாரு. இத்தனை பேருக்கு புரியுது? நீயே நானும் அடிக்கடி ஆண்டவரே என்ன நம்மெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு, ஆனால் நான் நம்புகிறேனே உன்னை கொண்டு வர முடியும்னு. இத்தனை பேருக்கு புரியுது? அந்த நம்பிக்கைக்கு நான் பாத்திரவான் கிடையாது, ஆனால் அவர் அன்பு அப்படி செய்ய வைக்குது. அதுதான் பெரிய விஷயம். எத்தனை பேர் சொல்கிறீங்க, இனிமேல் நானும் அவர் என்ன சொல்கிறார் அப்படியே நானும் கோஆப்ரேட் பண்ணுறேன்னு? ஹல்லேலூயா. நான் ஆண்டவரே இப்பயே பலவீனமாக இருக்குது, இவங்களெல்லாம் மாறி உலகெல்லாம் போய் எப்படி செய்யறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போல். நான் நம்புகிறேன். ஏன்னா அவரே நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து ஓட வைக்க போகிறது அவர். ஜஸ்ட்டு இப்போ எலியா மாதிரி, எவ்வளோ தாவீது மாதிரி தேவ மனிதர்கள் எத்தனையோ பேர். பவுல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்கடி கோவப்படுறவர், அவருடைய கேரக்டர்லாம் அப்போஸ்தலர்களை அடித்து படித்து பாருங்க. ஆனால் அந்த பவுல் தான் உட்காந்துக்கிட்டு நிறைய அடுத்து டெவலப் ஆகி பேச ஆரம்பிக்கிறார். பேதுருக்கு பயங்கரமாக கோவம் வரும். எத்தனை பேர் தெரியும்? உங்களை வேற கோவப்பட்டால் கூட வீட்டில் சில நேரம் சொல்லுவாங்க, நீ எல்லாம் ப்ரேயர் பண்ணுறாங்க, இப்படி கோவப்படுது பாரு. நம்மளெல்லாம் வந்து வச்சு சரிக்குன்னே 4 பேர் சுற்றி இருப்பாங்க, 4 வசனம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு. தகப்பன் தாய் கணவனில் பார்த்தியா, நீ எல்லாம் ப்ரேயர் பண்ணுற, நீ எல்லாம் ரசிக்க, நீ எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்க, இப்படி நமக்கே அப்படி பயமாக டவுன் ஆயிரும். சார் நம்ம ஒன்றுமே இல்லை போலையே, பரலோகத்துக்கு போகிற டவுட்டு போலையே, நம்மளை நம்பி ஒருத்தர் நம்ப மாட்டான் போகிற சுவிசேஷத்தை. வயசு அப்படிலாம் நினைக்காதீங்க. அவர் அன்பு மாறாமையே இருக்கிறது. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரிலாம் நம்மளை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஆனால் தேவன் உங்களை எப்படி பார்க்குறான்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. உங்களையே நீங்கள் நம்பாட்டா கூட, இல்லை என்னால் முடியல, நம்ப முடியல, டாக்டர் சொல்லிட்டார், எனக்கும் பயமாக தான் இருக்குது, ஆனால் நேற்று போன வாரம் சொல்லி கொடுத்தேன்ல யோசபாத் மாதிரி விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவரே உங்களோட வார்த்தை இப்படி தான் சொல்லுது, உண்மையிலே எனக்கும் முடியல, சுற்றி இருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க, ஆனால் நான் அப்படியே கொடுத்துட்றேன் என் வாழ்க்கையை, நீங்கள் பார்த்து செய்யுங்க, நான் அழகாக செஞ்சு கொடுத்துருவார். ஜஸ்ட் கிவ் இட் டு காட்.
ஒன்றுமே பண்ண மாட்டார். அப்படி கொடுக்குறது ஒரு விசுவாசங்க. ஏன் யோசபாத் ராஜா போய் விக்கிரகங்கள்ட்ட போய் கொடுத்தாரா? ஆண்டவர் தானே கொடுத்தாரு. அதான் விசுவாசம். அதான் விசுவாசம். அதான் 100% விசுவாசம். ஒன்றுமே பண்ண முடியல, அடுத்த நிமிஷம் உயிருக்கு என்ன நடக்க போக தெரியல, ஆனால் அவர் நம்பி கொடுக்குறாரு பாருங்க, அதாங்க விசுவாசம். இது ஏதோ கோலத்தனம்லாம் கிடையாது, புத்திசாலித்தனம். அப்படியாவது போன வாரத்தில் செஞ்சீங்களா நிறைய பேர்? முடியல, ஒன்றும் முடியல, ஆனால் என்னால் முடியலன்னு ஒத்துக்கிறேன், கொடுத்துட்றேன். கொடுக்க சொன்னேன்லாம் போன வாரம். எத்தனை பேர் கொடுத்தீங்க? 3 பேர் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் எங்கள் முடிஞ்ச அளவு முதுகில் சுமந்து ஓடிட்டே இருப்போங்க. பரவாயில்ல சுமங்க, சீக்கிரமாக ஒரு நாள் வந்துடுவீங்க, முடியல ஆண்டவரே அப்படின்னு. அவங்கள சீக்கிரமாக ஆரம்பத்தில் இறக்கி வச்சுட்டு வண்டி ஃப்ரீயாக காற்றுல போகிற மாதிரி பட்டம் போகிற மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட. இத்தனை பேருக்கு புரியுது? இப்போ இன்னைக்கு சொன்ன இந்த விஷயம் அதனால தான் பாருங்கள், தேவன் அப்படி நம்மளை எப்படி தெரிந்து கொள்கிறாராம். 1 கொரிந்தியர் 1:28 to 29 இது ஒன்று மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி, அதாவது 1 கொரிந்தியர் 1:28 to 29 உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும், உலகத்தில் இனிவான், அதாவது இழிவு ரொம்ப சீப்பு, யாருமே நினைக்காத ஒன்று, இதை அப்போ யாராவது சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சது. அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். சரிங்களா? அற்பமா எண்ணப்பட்டது, இல்லாதது, இதெல்லாம் எடுத்து மகிமைப்படுறது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. சிலர்லாம் இதில் அவர் ஸ்பெஷல், இதில் அவர் ஸ்பெஷல்பாங்க. தேவன் ஒரு ஸ்பெஷல். ஒஸ்ட்டுங்க, இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. குப்பைக்கு போட்டால் கூட இதெல்லாம் வேஸ்ட்டு. குப்பைக்காரன் கூட சில விஷயங்களை புறக்கிட்டு கொண்டு போய் விற்றுட்டு வருவான். அதுலேயும் அவனுக்கு சில குப்பையை போட்டுட்டு போவான். பார்த்துருக்கீங்களா? இந்த பாட்டில் புறக்கிடுவான், ஏன்னா பிளாஸ்டிக் போகும், சில இரும்பெல்லாம் புறக்கிடுவான். அதையும் மீறி சில விஷயங்களை போட்டுப்பான். அந்த குப்பையிலேயே மோசமான குப்பை நம்ம. அந்த குப்பையிலேருந்து நம்மளை எடுத்து இன்றைக்கி மாணிக்கமாக வைக்கிறவர் தான் அவர். நீங்கள் தான் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, நம்ம லெவல் அவங்கவுங்களுக்கு தெரியும். புரியுதா? எலியாவும் சரி, எல்லாருடைய லெவலுமே அவங்கவுங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த குப்பையை தேடி அந்த தேவன் வந்தார் பாருங்க, அதுதான் தேவன். இந்த வீசத்தை தேடி தேவன் வந்தார் பாருங்க, அதுதான் தேவன். கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி இருந்தாலே நாத்தம் தாங்க முடியல, ஆனால் இந்த நாத்தமான அந்த உலகத்திலே வந்து மாட்டுத்தொழுவத்தில் வந்து பிறந்தார் பாருங்க, அதுதான் தேவன். அவர் லெவலுக்கெல்லாம் வந்து தங்க வீதியில் ரோடு போட்டு, நம்மளை தார் ரோட்டில் நடந்ததுக்கே பெருசாக யோசிக்கிறோம். தங்கத்திலே ரோடு போட்டு அப்படி நடந்தவர் இங்கே வந்து மாட்டு தொழுவத்தில் மணக்கவா செஞ்சுருக்கோம். ஒரு பக்கம் அந்த உச்சா அடிச்சுட்ருக்கோம், ஒரு பக்கம் சாணியை போட்டுட்ருக்கோம். அதில் வச்சிருக்க கூட இடம் இல்லை. ஏங்க அவர் நினச்ச ஒரு டீசெண்டாக ஒரு பிளேஸில் ஹாஸ்பிட்டல் வந்து பிறந்தவர், என்ன இந்த ஹாஸ்பிட்டலில் பெற்ற அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் பெற்றுக்கூடாது 4 பேர் சொல்கிற மாதிரி, அட இப்படியா பண்ணீங்க. தேவன் இருக்கலே ஒஸ்டான பிளேஸை தேர்ந்தெடுத்து, ஏன் நம்மளுடைய லெவலுக்கு அவர் இறங்குறாரு. ஏன்னா என் பிள்ளை அப்படி இருக்குது, நான் அவனுடைய லெவலுக்கு இறங்கி என் லெவலுக்கு தூக்குறதுக்காக. இத்தனைக்கும் நம்ம சொன்னபடி கேட்காம போனவங்க தான், ஆனால் அவர் பாசம் மாறவே இல்லை. இன்றைக்கும் அந்த தேவன் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி எவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தாலும் அந்த அற்பத்தை எடுத்து, நிறைய பேர் எத்தனை பேர் நினைச்சு என்னையெல்லாம் ஏன் ஆண்டவரை சூஸ் பண்ணீங்க, என் வீட்டிலே நம்மளெல்லாம் பெருசாக மதிக்கிறது கிடையாது, நம்மளே நம்மளை பெருசாக மதிக்கிறது கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? மறுபடியும் படிங்க. 1 கொரிந்தியர் 1:28 உள்ளவைகளை அவமாக்கும்படி, உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். யார் தெரிந்து கொண்டார்? வேற யார் தெரிந்து கொள்ளல. எப்பயுமே உலகம் சூஸ் பண்றதுன்னு எப்படி சூஸ் பண்ணும்? பெஸ்ட்டாக சூஸ் பண்ணும். ஒரு இடம்னாலும் சரி, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுனாலும் சரி, எதுனாலும் கொஞ்சம் லேட்டாக போயிட்டீங்கன்னா எல்லாரும் எடுத்துகிட்டு போட்டால் 4 பீசஸ் தான் கிடக்கும். அதுலேருந்து ஒரு சேலையை தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். என்ன வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்களாங்க, எல்லாம் முதலே முடிச்சுட்டு போயிட்டாங்க, இவ்வளோதாங்க இருக்குது ஸ்டாக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் பெஸ்ட்டாக தான் சூஸ் பண்ணும். ஒஸ்ட்டாக இருக்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு தான் ஆள் கிடையாது. ஆனால் அதைத்தான் தேவன் சூஸ் பண்ணுறாரு. ஆனால் அவர் என்னென்னா, நான் வந்து அது பெஸ்ட்டாக மாறிடும். அல்லேலூயா. அதுக்கு பெரிய சாட்சியே பாருங்க, ஆதியாகமம்ல 1-2 வசனம் எடுத்து படிங்க. இந்த பூமி எப்படி மாத்தினாரு? முதல்ல வசனம் என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நல்லா தானே சிருஷ்டித்திருப்பாரு, கெட்டதா சிருஷ்டிக்கும், ஏன்னா நல்ல தேவன். அடுத்து என்னாச்சு? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. எப்படி போச்சு? ஒழுங்கின்மையும் எல்லாமே ஒஸ்டா போச்சு.
அதுக்கடுத்து தேவன் இப்போ பார்க்குற இந்த அழகா இப்போ இருக்கிற பூமியில் கூட போர் ஈரு அதை பண்ணி ஒன்றுலாம் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது. இப்போ தேவன் பாருங்க எப்பயுமே ஐயோ இப்படி நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது இப்படி படாப்படுத்திட்டீங்களே, ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக போச்சு, அதெல்லாம் அவருக்கு மேட்ரே இல்லை. அவர் வந்து அங்கே எல்லாத்தையும் மாற்றிடுவார். காடு வனாந்திரம், அங்கே நான் வழியை உண்டாக்குவேன்றார். காட்டுக்குள்ளெல்லாம் எத்தனை பேர் போய் பார்த்துருக்கீங்க? காட்டுக்குள்ளெல்லாம் சின்ன சின்ன காடு போயிருக்கீங்களா? எங்கிட்டு போனாலும் ஒரே மாதிரியே இருக்கும். போயிருக்கீங்க? சின்ன சின்ன பெச தெரியாது, எங்கிட்டு போனால் ஒரே மாதிரி, இந்த மரம் மாதிரி தான் அங்கே இருக்கும், அந்த மரம் மாதிரி தான் இந்த இருக்கும். உள்ளே விட்டோன்னா தொலைஞ்சிட்டு, அதாவது அதுலேயே ரொம்ப அந்த வாழ்ந்துருக்கிறவங்க செய்கிறவங்க தான் அந்த வழித்தடங்களை வச்சு கண்டுபிடிப்பாங்க, இப்படி போகுது பாதைன்னு. எதுவுமே இல்லைன்னா எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கும். அதுலேயும் சில இடங்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன காடு யூடியூப்லலாம் போட்டிருந்தாங்க, என்னது வசி என்னமோ மதிமயக்கானா ஏதோ ஒரு காடா, அதுக்குள்ளே போனீங்கனாலே உங்கள் மதியே, அதாவது மூளையே வேலை செய்யாமல் போயிடுமா. அங்கே இருக்கிற அந்த மூலிகைகள் அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே போனவங்க திரும்பி வந்ததே இல்லைங்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற தாவரங்களுடைய தன்மை அப்படி, அதை சுவாசிக்கும் போது நம்ம பிரெயினே வந்து ஆஃப் ஆயிரும் அப்படின்றாங்க. அதனால உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கடைசியில் என்ன ஆகும், சிந்திக்க முடியாமல் எங்கேயாவது போய் செத்து தான் கிடக்கணும். மதிமயக்கான் காடு, அது மாதிரி பிளேசஸ் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் வேணால் நெட்டில் போட்டு பாருங்கள். இது மாதிரி டாக்குமெண்ட்ரிலாம் எடுத்து யூடியூப்லலாம் போட்டிருந்தாங்க. அது போய் பார்க்க போகிறேன்னு போயிடாதீங்க. நாங்கள் சும்மாவே போக மாட்டோம், நீங்கள் வேறு சொல்லிட்டீங்களா அந்த டிஸ்ட்ரிக்டே போக மாட்டோம், அது மாதிரிலாம் இருக்குது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, அங்கே கூட வழி ஏற்படுத்த என்னால் முடியுங்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கா? சூனியம் பிடிச்ச மாதிரி எங்கே போகிறனே தெரிலங்க, எங்கிட்டு பார்த்தாலும் தெரியுது, எங்கே வழினே தெரிலன்னு தேவன் சொல்கிறாரு, ஐ வில் மேக் அ நியூ வே ஃபார் யூ பிகாஸ் ஐ எம் அ வே மேக்கர். ஆமேன். அடுத்து வனாந்திரம், அவாந்திர பாலைவனம், இங்கெல்லாம் ஒரு சொட்டு தண்ணீர். தேவன் வந்து ஒரு லாரி நிறைய தண்ணி கொண்டு வந்துடுவேம்மா அப்படின்னு போட்டிருக்காரா? இல்லை ஒரு மலையை கொண்டு வந்துடுவேம்மா தண்ணியை பிடிச்சிக்கோன்னு போட்டிருக்காரா? ஆற உனக்கா ஓட செய்வேன்றார். இத்தனை பேருக்கு அவர் அன்பு புரியுதுங்க. உனக்கு வேணுமா, சரி ஒரு ஆறு விட்டுறலாமா? இத்தனை பேருக்கு புரியுது அவரோட ஹார்ட்டு. ஒரு ஆறு விட்டால் உனக்கு ஓகேவா? ஆறு போதுமா? போதும், எங்கள் வம்சத்துக்கே போதும், அப்படியே குடிச்சிக்கோ, அப்படி குளிச்சிக்கோ, அப்படியே என்ஜாய் பண்ணு. இவ்வளோ நல்ல தேவனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வனாந்தரம் போல உங்கள் வாழ்க்கை போதா? ஆறுகளை ஓடச் செய்வார். இத்தனை பேர் இந்த தேவன் நல்லவர்னு சொல்கிறீங்க. ஸோ சந்தோஷமாக இருங்க. உங்கள் லைஃப்பில் அங்கங்கே இருக்கிற சில க்ரீன் சிக்னல், இப்போ தான் அந்த முளைச்சி வர அந்த க்ரீனான விஷயங்களை பார்த்து போது இன்னையிலேருந்து நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே இது பெருசாக மாறப்போ, எலியா சொன்னமா சொல்லுங்கள், பெரிய மழை வரப்போது, வெள்ளம் வரப்போது, எல்லாம் ரெடியாக இருந்துக்கோ, நாளைக்கெல்லாம் நான் பெரிய ஆளாக போகிறேன்ப்பா, ஒழுங்கா என் கூட இப்போ நல்லா பழகிக்கோ, சர்ச்சுக்கு என் கூட வந்தேன், நீ உருப்பிட்டுருவா வா, நீ இப்படிலாம் தைரியமாக பேசணும், விசுவாசிக்கணும். இதுதான் விசுவாசம். எனக்கு தெரிஞ்ச நானும் ஒரு 5 இயர்ஸில் எங்கே இருக்க போகிறேன்னு தெரில. இப்போ என்னெல்லாம் பார்க்குறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போயே சொல்லுங்கள், நானும் அந்த டிகிரி முடிச்சுட்டு எந்த நாட்டில் செட்டில் ஆக பிறந்தேன், இப்போலாம் நீங்கள் சொல்லணும். விசுவாசம் இல்லை நானேங்க அப்படின்னா அதுவே பார்க்கும், இது சர்ச்சுக்கு போய் செஞ்சு இதை நம்பி நம்ம போவா அப்படின்னு. நான் ஒன்றும் சும்மா சொல்லலை. இந்த கதை அடிக்கிறவங்க இந்த என்ன சொல்லுவாங்க, உருட்டை உருட்டு ஒரு ரீல் இப்படிலாம் சொல்லலைங்க. இந்த வார்த்தை சொல்லுது உங்களை பார்த்து, அப்படி நீ பெருகுவாய், நீ உயருவாய், நீ வாழாக தலையாக இருப்பா, நீ கீழாக மேலாக இருப்பா, உன்னுடைய ஆசீர்வாதம் வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். ஆகவே நீங்கள் இப்படி பேசுங்கன்ற ஒரு 4 வார்த்தை எடுத்து 1008 வாக்குத்தத்தம் இருக்கு, ஒரு 4 வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்லி பாருங்க, மழை வர்றதா? வந்துச்சா? எலியா சொன்ன பிறகு வந்துச்சு. அதே போல் நீங்கள் சொன்னது நடக்கும். எப்பயுமே விசுவாசங்கிறது காணப்படாத இருக்கும்போது சொல்கிறது தான் விசுவாசம். நல்லா இருக்குமா சொல்கிறது எல்லாரும் தான் சொல்லுவாங்கள்ல, ஆமாங்க தெரியுது, ஆமாம் எனக்கும் தெரியுதுன்னு. அதுக்கு விசுவாசமே தேவையில்லை, நமக்கு விசுவாசிங்கிற பேரும் தேவையில்லை. இன்றைக்கி ஆவியானவர் சொல்கிறாரு, இப்படி நீ பேசு. அந்த குட்டி குட்டி சின்ன சின்ன ஆரம்பத்தை கூட நான் பெரிய மலையாக பெரும் மலையாக மாற்ற செய்தது போல் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாத பெருமலை வருகிறது. கையளவு மேகம் மாதிரி இருக்கா? இப்போ இருந்தே பேசுங்க. எலியா போல் துணிஞ்சு பேசுங்க, சவாலாக பேசுங்க. பெரிய அளவிற்கு மழை இதோ வந்து கொண்டு இருக்கிறது. அது சொன்ன உடனே என்ன நடக்குது? கடன்னு கருமேகம் ஃபார்ம் ஆகுது. கடன்னு அந்த மழை நடக்கிறதுக்கான எல்லா சினரியும் ஃபார்ம் ஆகுது. ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் பேசணும்னு எப்படி நடக்குது பாருங்க. இதெல்லாமே பயங்கரமான சீக்ரெட். இதெல்லாம் உலகத்தில் உங்களுக்கு சொன்னால் புரியாது. பாரு நல்லா ரீல் விடுறாங்க பாரு, 4 ரூபா காணிக்க வாங்குறதுக்காக அப்படின்பாங்க. ஆனால் உங்களுக்கு புரியும், ஏன்னா நீங்களாம் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை நிதானித்து தருகிறான். நாங்களும் அப்படி தான் பேசுகிறோம், நீங்களும் பேசுங்க. நம்ம வந்து உருட்டலை, டூப்புடலை, பொய் சொல்லலை, சத்தியமான வார்த்தையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா முதல் இதை பேச ஆரம்பிங்க. ஆமென். எல்லோரும் எழுந்து நிற்போம்.